மேஷம் ராசிக்கு இந்த நவம்பர் மந்த்தில் ஃபினான்ஷியல் க்ரோத் எந்த வகையில் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் அதிகரிக்கும், இதெல்லாம் நல்லா இருக்கும், இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். சில பேருக்கு வந்து ஃபைனான்ஷியல் ரீதியாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏதாவது சேஞ்சஸ் வந்துடும் எதிர்பார்த்துருப்பாங்க. பட் எந்த சேஞ்சஸுமே அவங்களுக்கு வந்திருக்காது. ஏதாவது இப்போ நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்லை ஏதாவது ஒரு சில நியூ பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மிதுன ராசினியர்களுக்கு பாஸ்ட்லேயும் நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க என்ன முயற்சிகள் இவங்க வந்து ட்ரை பண்ணாலும். கன்னி ராசினியர்களுக்கு நீங்கள் இப்போ ஏதாவது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஹையர் அஃபிஷியல்னால கூட உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சில கருத்து வேறுபடும், சண்டை, கிளாஸஸ் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். விருச்சிக ராசினியர்களுக்கு இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது மணி தேவைப்படுது, ஏதாவது ஒரு பர்சன்ஸ்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ஹெல்ப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மீனம் ராசினியர்களுக்கு மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் நீங்கள் வந்து உங்களோட கவனத்தை நீங்கள் வந்து செலுத்தாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, இப்போ அவங்க உங்களை லைஃப்பை பற்றி அவங்க ஏதாவது ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ. பக்தி ப்ளஸ் நேரில் வணக்கம். இன்று நம்மோட எனது டேரட் கார்ட் ரீடர் ஷேடோ ஒர்க்கர் தஹீரா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். நம்ம 12 ராசிகளுக்குமே இந்த நவம்பர் மந்தில் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம டேரட் ப்ரெடிஷன்லாம் பார்க்கலாங்க மேம். அந்த வரிசையில் முதல்ல மேஷம் ராசிக்கு இந்த நவம்பர் மந்தில் ஃபினான்ஷியல் க்ரோத் எந்த வகையில் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் அதிகரிக்கும், இதெல்லாம் நல்லா இருக்கும், இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். மேஷத்துக்குரிய கார்ட்ஸ். ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாளாக நிறைய விஷயத்தில் வந்து வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம இந்த ஜாப் நம்ம ஸ்விட்ச் பண்ணலாமா, இது நம்மளுக்கு நல்லா இருக்குமா, இந்த டைமில் நம்ம வந்து ஏன்னா லைக் சில பேருக்கு வந்து ஃபைனான்ஷியல் ரீதியாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏதாவது சேஞ்சஸ் வந்துடும் எதிர்பார்த்துருப்பாங்க. பட் எந்த சேஞ்சஸுமே அவங்களுக்கு வந்திருக்காது. இல்லை ஏதாவது ஒரு அப்ரைசலுக்காக ஏதாவது வெயிட் பண்ணியிருந்தா கூட அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு அமையாமல் வந்து இருந்திருக்கலாம். ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா ஏதாவது இப்போ நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்லை ஏதாவது ஒரு சில நியூ பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த டைமில் அவங்களுக்கு நிறைய வந்து பார்த்தோம் அப்படின்னா லக், அதே மாதிரி அபண்டன்ஸுமே நிறையா இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா லைக் அவங்க எடுத்து செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க வந்து வெற்றி அடையலாம் அப்படின்றது தான். ஸோ இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட் நீங்கள் எடுத்து பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு நியூவாக ஏதாவது ப்ரைவேட் ஜாப் பண்ணாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் ஏதாவது, ஏன்னா இங்கே வந்து ஆனால் லைக் நியூவாக நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணாலுமே அது உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக போகும் அப்படின்றது தான். ரிஷபராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மந்த்தில் வந்து ஃபினான்ஷியல் க்ரோத் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? ரிஷபத்துக்குரிய கார்ட்ஸ். ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா லைக் நிறைய உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த டைமில் வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் வந்து லைக் இப்போ நம்ம ஒரு ஜாப்ல இப்போ நீங்கள் போகணும் ட்ரை பண்ணுவீங்க நினச்சாலுமே நீங்கள் மல்டிபிள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுதோ, லைக் நமக்கு இந்த பேக்கேஜ் நம்ம எதிர்பார்க்குறோம், இப்போ இந்த பேக்கேஜ் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி சில விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து கவனம் தேவைப்படும் இங்கே. ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில டிசிஷன் நீங்கள் எடுக்க தான் செய்வீங்க. உங்களோட கரியர் பார்ட்டில் ஏதாவது ஒரு டிசிஷன் கண்டிப்பாக எடுக்க தான் செய்வீங்க. ஸோ அதை வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு டிசிஷன் வந்து எடுக்காமல் பெட்டர் அதை நல்லபடியாக யோசிச்சு நீங்கள் வந்து முடிவு எடுக்கிறது அது உங்களுக்கு வந்து ஒரு பெட்டராக இருக்கும். ஏன்னா இங்கே பொறுத்தளவுக்கு என்னென்னா சேஞ்சஸுமே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சைடில் நீங்கள் எடுக்கிற டிசிஷனை பொறுத்து தான் அது எவ்வளோக்கெவ்வளோ போகுமோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. மிதுன ராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மந்த்தில் வந்து ஃபினான்ஷியல் க்ரோத் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? ஸோ மிதுனத்துக்குரிய கார்ட்ஸ். இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா பாஸ்ட்லேயும் நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் இப்போவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நவம்பர் மந்த்துமே டல்லாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க என்ன முயற்சிகள் இவங்க வந்து ட்ரை பண்ணாலும் நிறைய முயற்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. விடாமுயற்சி கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து இருக்க தான் செஞ்சுருக்கும். ஆனால் இவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த டைம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குது அப்படின்றனால அவங்க என்ன முயற்சிகள் பண்ணாலுமே திருப்பி அதுலேயே தான் அவங்கள வந்து இழுத்து விட்டுட்டே தான் இருக்கும். ஸோ ஃபைனான்ஷியல் வைஸ் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ப்ரைவேட் ஜாபில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து வேலை பார்க்க தோணாது. எங்கேயோ நீங்கள் வந்து உங்களோட கான்சன்ட்ரேஷனை வந்து லேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் எடுத்து பார்த்தாலுமே அங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைனான்ஷியல் ரீதியாக எல்லாமே உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த நவம்பர் மந்த் உங்களுக்கு கொஞ்சம் டல்லான ஒரு பீரியட் தான். கடகம் ராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மந்த்தில் அவங்களுடைய ஃபினான்ஷியல் க்ரோத் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? ஸோ கடகத்துக்குரிய கார்ட்ஸ். இவங்களை பொறுத்தளவுக்கு நான் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா லைக் இந்த டைமில் உருவாகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த டைமில் உங்களுக்கு வந்து ஏன்னா லைக் நீங்கள் அழிவை நோக்கி போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிசிஷன் நீங்கள் வந்து எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இங்கே நீங்கள் வந்து லைக் திருப்பி ஏதாவது ஒரு சில விஷயம் நீங்கள் ஏதாவது தவற விட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக வந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். மேஜராகவே லாஸஸ் ஃபேஸ் பண்ணுறது அந்த மாதிரி சில விஷயங்களுமே நடக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதிலே கொஞ்சம் சஸ்டெயின் ஆகுங்க.
சடனாக நம்ம வந்து வேறு இடத்துல நம்ம போய் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நியூ ஜாபோ அந்த மாதிரி எதுவும் தேட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இந்த டைமில் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து லைக் நம்ம இப்படி ட்ரை பண்ணோம், அந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், தயவு செஞ்சு எந்த ஒரு முயற்சியும் இந்த டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க இந்த நவம்பர் மந்த். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மந்த்தில் ஃபினான்ஷியல் growth அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க மேம்? ஸோ சிம்மராசிக்குரிய கார்ட்ஸ். ஸோ சிம்மராசியை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாஸ்டில் இருக்க ஏதாவது ஒரு சில கன்ஃபியூஷனாக இருந்திருக்கு. என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி பண்ண போகிறோம், என்ன அந்த மாதிரி எந்த ஒரு குழப்பமாக இருந்தாலும் இந்த மந்த் உங்களுக்கு நிறையவே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவாக நிறையா சேஞ்சஸ் கண்டிப்பாக வந்து நடக்கும். ஃபைனான்ஷியல் ரீதியாக வந்து தொழிலில் நிறையா முன்னேற்றம் நீங்கள் வந்து பார்க்கலாம். குறிப்பாக வந்து பிஸ்னஸில் இருக்கிறவங்க அதே மாதிரி லைக் இந்த மாதிரி ப்ரைவேட் ஜாபில் ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கவங்களுக்கு வந்து நிறையவே பாசிட்டிவான சேஞ்சஸ் வந்து நடக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஃபைனான்ஷியல் இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு நடக்கலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் ரீதியாக இருக்கவங்களுக்கு வந்து பார்க்குறப்ப மணி ஃப்ளோ இன்னும் ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்கும். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மந்த்தில் ஃபினான்ஷியல் growth அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? ஸோ கன்னிராசிக்குரிய கார்ட்ஸ். கன்னிராசியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாஸ்டில் கண்டிப்பாக ஏதாவது யார் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்கும். நீங்கள் இப்போ ஏதாவது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஹையர் அஃபிஷியல்னால கூட உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சில கருத்து வேறுபாடோ சண்டை கிளாஸஸ் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மந்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம்க்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கும். உங்களுக்கும் நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்களும் வந்து திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். பொதுவாகவே இந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. அந்த கான்சன்ட்ரேஷன்றது முதல் லேக் ஆனது வந்து நீங்கள் இப்போ வந்து தெளிவாக எந்த ஒரு முயற்சியுமே நீங்கள் வந்து பண்ணுவீங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ்மே நீங்கள் ஃபைனான்ஷியல் ரீதியாகவும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் பேசிக்காக உங்களுக்கு வந்து ஹெல்த்துமே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் கார்டு வந்திருக்கு அப்படின்னால ஸோ ஹெல்த் பேஸ்லேயே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மந்த்தில் ஃபினான்ஷியல் growth அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? ஸோ துலாம் ராசிக்குரிய கார்ட்ஸ். ஸோ துலாமை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து யோசிச்சு வச்சுருப்பீங்க. இது செய்யலாமா, அது செய்யலாமா, இது எப்போ தான் செய்கிறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய அந்த ஒரு பெண்டிங் டாஸ்க்குன்ற விஷயம் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து இருந்திருக்கும். இப்போது நீங்கள் அதை வந்து எடுத்து பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஸோ இந்த நேரத்தில் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து லைக் அந்த டவுட் பண்ணாமல் எந்த ஒரு விஷயம்னாலுமே நீங்கள் வந்து தைரியமாக பண்ணலாம். ஏன்னா பாஸ்ட்டில் உங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு சில விஷயம் நீங்கள் வந்து பண்ணியிருந்தாலுமே நீங்கள் அதில் எந்த ரிசல்ட்டுமே நீங்கள் வந்து பார்க்காமலே இருந்திருப்பீங்க. பட் இப்போ இந்த நவம்பர் மந்த்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்குரிய ரிசல்ட்ஸ் நீங்கள் வந்து நிறையவே வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் வந்து முயற்சி எடுத்து பண்ணுறது உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக வந்து கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மந்த்தில் வந்து ஃபினான்ஷியல் growth அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? விருச்சிக ராசிக்குரிய கார்ட்ஸ். ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாஸ்டில் இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏதாவது கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். பட் இந்த டைமில் வந்து பார்க்குறப்ப மற்றவங்கனால ஒரு இவங்க கூட சரௌண்டிங்ஸில் இருக்கவங்கனால ஏதாவது ஒரு சில ஹெல்ப் அவங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ ஃபைனான்ஷியல் ரீதியாகவும் இவங்களுக்கு மற்றவங்கனால ஏதாவது ஒரு சில ஹெல்ப்போ இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது மணி தேவைப்படுது, ஏதாவது ஒரு பர்சன்ஸ்னால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ஹெல்ப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு நிறையா அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டுமே உங்களோட லைஃப்பில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த டைமில் வந்து மற்றவங்களோட ஹெல்ப் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். தனுஷு ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மந்த்தில் ஃபினான்ஷியல் growth அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்குரிய கார்ட்ஸ். ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா அகெயின் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு பயம் தான் எப்பயுமே வந்துட்டே இருக்குது. பிகாஸ் இவங்களோட ரிலேஷன்ஷிப்லேயும் நம்ம பார்க்குறப்பையும் அதே பயத்தில் தான் இருக்காங்க. கரியரில் வந்து பார்க்குறப்பையும் அதே பயத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து என்னன்னா லைக் இவங்க பயம்னால தான் இவங்க பின்னோக்கியே போயிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட பயத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து தூக்கி போடுங்க. ஏன்னா இந்த மந்த் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வைஸும் உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. கரியர் வைஸ்லேயே நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து என்னன்னா லைக் உங்களோட அந்த ஒரு நீங்கள் லோவாக இருக்கிறதுனால தான் உங்களோட எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து லேகாக இருக்கீங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ மேக்ஸிமம் நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் உங்களோட லைஃப்பில் வருது. ஸோ ட்ரை டு லைக் உங்களை நீங்களே வந்து பாசிட்டிவாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். மகர ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மந்த்தில் ஃபினான்ஷியல் growth அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? ஸோ மகரத்துக்குரிய கார்ட்ஸ். ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அகெயின் இவங்களுக்குமே நிறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். நீண்ட நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு சில முயற்சி பண்ணணும், நீங்கள் ஏதாவது இந்த டைமில் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் மந்த் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் மந்தாக தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி லைக் நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலுமே நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த டைமில் வந்து பார்க்கலாம். இப்போ ஏன்னா இதில் வந்து லைக் ஸ்பெஷலாகவே ஒரு மெசேஜஸ்மே வந்துருக்கு. பாஸ்ட்லேயே இப்போ நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க, கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கு, திருப்பி நம்ம வந்து ஒர்க் போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது அந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலுமே சரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ரீதியாக நிறைய முன்னேற்றம் தான் உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மந்த்தில் ஃபினான்ஷியல் growth அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? கும்பராசிக்குரிய கார்ட்ஸ். ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா
நீங்கள் வந்து எதுவுமே வந்து பயப்படாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத முறையில் உங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து உங்களுக்கு பிரச்சனை தான் கொண்டு போய் வந்து முடிஞ்சிருக்கும். பட் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னுமே உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு சில கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கலனா கூட, நீங்களே ஏதாவது ட்ரை பண்ணுவீங்க. நீங்களே ஏதோ முயற்சி பண்ணுவீங்க. ஸோ அதனால உங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் உங்களை ஃபைனான்ஷியலாக கண்டிப்பாக வரதான் செய்யும். எதெல்லாம் உங்களுக்கு விட்டு போச்சோ, அது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரீக்ரோத் ஆக தான் செய்யும் இந்த டைமில். அதனால் நீங்கள் வந்து எதை நினச்சும் நீங்கள் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸை தயவு செஞ்சு வந்து இழக்காதீங்க. மோஸ்ட் ப்ராபப்லி நீங்களுமே ஏதாவது ஒரு சில முயற்சி நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படிங்கிறப்போ, அதுலேயே உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை நீங்களே வந்து பார்க்கலாம். மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மந்த்லேருந்து ஃபினான்ஷியல் growth அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க மேம்? மீனராசிக்குரிய கார்ட்ஸ். ஸோ மீனராசியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இந்த நவம்பர் மந்த்தில் ஸ்பெஷலாக இந்த நவம்பர் மந்த்தில் வந்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் நீங்கள் வந்து உங்களோட கவனத்தை நீங்கள் வந்து செலுத்தாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ராரிட்டி கொடுக்குறீங்க. இப்போ அவங்க உங்களை லைஃப்பை பற்றி அவங்க ஏதாவது ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ, ஸோ கண்டிப்பாக உங்களோட கான்சன்ட்ரேஷன் நீங்கள் வந்து இழக்க தான் செய்வீங்க. முக்கியமாக உங்களோட ஃபைனான்ஷியலோட விஷயத்துக்கு நீங்களாகவே வந்து எடுத்து ஒரு டிசிஷன் எடுக்கிறது உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். அடுத்தவங்ககிட்ட நான் ஒரு ஒப்பீனியன் கேட்குறேன், அடுத்தவங்ககிட்ட நான் ஒரு அப்ரோச் கேட்குறேன்னு மட்டும் அதை தவிர மட்டும் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்க போகிறது இல்லை. ஸோ இங்கே முழுக்க முழுக்க வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன தேர்ந்தெடுக்கிறீங்களோ, நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ, அதனாலே உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து சேஞ்சஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். மற்றவங்கள வந்து இன்வால்வ் பண்ணாதீங்க. 12 ராசிகளுக்குமே இந்த நவம்பர் மந்த்தில் ஃபினான்ஷியல் growth எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துங்க. கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாக அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.